السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين مسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قد خسر الذين قتلوا أولادهم سفعا بغير علم. وقال أيضا الباقيات الصالحات الوالد والبنون زينة الحياة الدنيا. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: تزوجوا الولود الودود. وقال أيضا تناكحوا وتكاثروا وتوالدوا فإني أباهي بكم الأمم يوم القيامة ولو بالسكت. أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான, உயிரை விட மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் வீட்டிலிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் 10வது மாதமான ஷவ்வால் முகர்ரம் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்துணையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியதாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினையும், வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய மாபெரும் நற்பேற்றினையும், மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நலவுகள், துவாக்கள், ஹைர் பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு பேர் உபகாரமாய், பெரும் அருள்கொடையாய் 2 விஷயங்களை தந்திருக்கின்றான். ஒன்று பொருட்செல்வம், இன்னொன்று குழந்தை செல்வம். அல்லாஹ்வுடைய வார்த்தையில் சொல்லுவோமேயானால் அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள். யார் யாரெல்லாம் பொருட்செல்வங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்கள், பாக்கியவான்கள். யார் யாருக்கெல்லாம் குழந்தை செல்வம் இருக்கிறதோ, அவுலாதுகள் இருக்கிறதோ, ஆண் பெண் பிள்ளைகள் இருக்கிறதோ, அவர்களும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய அலங்காரங்களாக இருந்தாலும் இந்த 2ம் இல்லாமல் நம்மால் பயணிக்க முடியாது, வாழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே வேறொரு இடத்தில் இப்படி சொல்லி காண்பிப்பான்: யஹ்லுகு மா யஷா, நான் நாடியதை படைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். நான் நாடியதை படைப்பேன். திருக்குர்ஆனில் வேறொரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான்: யஹபு லிமன் யஷாஉ ذுக்கூர், நான் நாடியவருக்கு ஆண் பிள்ளைகளை ஹிப்பத்தாக, அன்பளிப்பாக, பரிசாக தருகிறேன். வயஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நான் நாடியவருக்கு பெண் குழந்தைகளை ஹிப்பத்தாக, பரிசாக, அன்பளிப்பாக தருகிறேன். வயஹபு லிமன் யஷாஉ
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துகூரம் வைனாசா, ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கலந்தும் நான் கொடுக்கிறேன். வயஜாலு மையஷாவு அகீமா, நான் நாடியவருக்கு மலடியாகவும் ஆக்குகிறேன் என்பதாக திருமறையிலே ஆணித்தரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான் என்று சொன்னால், இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது குழந்தை செல்வம் பெரும் பாக்கியம், பேர் உபகாரம். சில பேருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண் குழந்தைகளை, ஆண் செல்வங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். சில பேருக்கு பெண் குழந்தையை தருகிறான். சில பேருக்கு ஆணும் பெண்ணும் கலந்தும் தருகிறான். அவனுடைய அருட்கொடைகளில், அவனுடைய வல்லமைகளில் சில பேருக்கு மலடியாகவும் ஆக்கி காண்பிக்கிறான் என்று சொன்னால், அவனுடைய பெரும் அத்தாட்சி இவைகள் எல்லாம். இதிலே யாருக்கும் என்னது கருத்து சொல்வதோ அல்லது இவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறாள் என்பது யாரும் சொல்லவும் முடியாது, சொல்வதற்கும் தகுதியும் கிடையாது. கொடுப்பது அல்லாஹ். குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம் என்பது ஒரு கணவன் மனைவி இணைவதால் மட்டும் கிடையாது. எத்தனையோ பேர் எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிடையாது. சில பேர் ஒரு நொடியில், ஒரு மாதத்திலே கருத்தரிப்பதும் உண்டு. இது எல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. இதெல்லாம் வைன்னல் பதுல பியதில்லாஹ், அல்லாஹ் நாடியவருக்கு இது போன்ற சிறப்புகளை, இது போன்ற அவனுடைய வல்லமையை, குதிரத்தை ரப்புல் ஆலமீன் தந்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுடைய சொன்னால், அவனுடைய அருமறையாம் திருமறை நமக்கு போதிக்கிறது. எனவே இன்னைக்கு என்னன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். குழந்தை செல்வங்கள் என்பது, குழந்தைகள் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். வருங்காலத்தில் நம்மை குறித்து அவர்கள் பேசுவார்கள். நாம் அவர்களை பெற்றெடுத்து, அவர்களை வளர்த்து, அவர்களை ஆளாக்குவது, தீன் படி வளர்ப்பது, இது அத்தனையும் கடமை. எனவே நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுக்கு, இந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண் குழந்தைகள் மட்டும்தான் தந்தான். இந்த இரண்டு நபிமார்களுக்கும் ஆண் வாரிசே கிடையாது. அடுத்து நீங்கள் பாருங்கள், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபுல்லா ஆண் குழந்தைகள், ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை செல்வங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. சையதுனா உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தை, ரெண்டுமே கலந்து கொடுத்தாங்க. சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியமே கொடுக்கிறது. எனவே அவனுடைய நாட்டப்படி சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கிறான், சில பேருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், சில பேருக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலே ஆக்குறான். எனவே நீங்கள் துவா செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் வருகிற பொழுது, மருத்துவம் தோற்று போகிற பொழுது எல்லாம் ஆலோசனை செய்து முடித்தும் சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். காரணம் அவன் கையில் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் ஆண் பெண் இணைந்து விட்டால் மட்டும் கிடைக்காது, நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த குதிரத் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. 30 வருஷம் கல்யாணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள், அல்லாஹ் கொடுத்தால் மட்டும்தான். குர்ஆன்ல நீங்க வாக்கியா சூராவை எடுத்து பாருங்க. அப்புறம் ஆயிட்டும் மாத்தும் நோன், நீங்கள் பார்த்தீர்களா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து அவருடைய இந்திரத்தை செலுத்தி விடுகிறான், அவருடைய இந்துத்துடியை செலுத்தி விடுகிறான். அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், அம் ஹலகு, நீங்கள் படைக்கிறீர்களா, நான் படைக்கிறேன். தெளிவா முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா சொல்லி காண்பிக்கிறான். ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து விட்டால் மட்டும் குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்காது. இங்கே உள்ளே படைப்பது நான் தான் என்பதாக ரப்பல் ஆலமீன் தெளிவா திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான் என்று சொன்னால், குழந்தை பாக்கியம் என்பது பேர் உபகாரம், பெரும் அருட்கொடை, அவனுடைய அத்தாட்சி, அவனுடைய வல்லமை. எனவே அவன் கொடுக்கிற பொழுது மட்டும்தான் அது கிடைக்கும் என்பது தெளிவாக புரிகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 7 குழந்தையை பெற்றெடுத்தார். 7 குழந்தை. எனவே இன்னைக்கு என்ன பேசுகிறார்கள், இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவல்ல, இந்தியா லெவலில் பார்க்கிற பொழுது முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்கிறார்கள். யாரோ போற வாரம் பேசல, உயர்ந்த பதவியில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்காக விடப்பட்ட வார்த்தைகளில் மற்ற சமுதாயங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையா, மற்ற மதத்தினர்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அது குறிப்பாக முஸ்லிம்களை மட்டும் அவர்கள் தாக்குகிறார்கள். சில நாரி போன வாய்கள். எனவே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது அவனுடைய வல்லமை. அவன் கொடுக்கிறான், நாம் பெறுகிறோம்.
எனவே இதில் இத்தனை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இவ்வளவுதான் முடியும். முஸ்லீம்களும் ஒரு பொதுவான கருத்துக்கு வந்துட்டாங்க. முஸ்லீம்களும் நம்முடைய இஸ்லாமியர்களும் பொதுவான கருத்து, ஒன்று பெற்றுக்கலாம், ரெண்டு பேரும் முடிச்சுக்கலாம். கவர்மெண்ட் சொல்ற மாதிரி அவன் முடிவு பண்ணக்கூடாது, அல்லாஹ் முடிவு பண்ணுவான். சில பேர் சில பேர் கருத்தடை செய்கிறார்கள். சில பேர் வயிற்றுக்குள்ள குழந்தை ஆனா பெண்ணால் பார்த்து அப்பயே கலைக்கிறார்கள், குழந்தையை சாவடிக்கிறார்கள். இதெல்லாம் இந்த மார்க்கத்திலே கூடாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறான். குர்ஆன்ல ஒரு வசனம் பாருங்க, கது ஹசீரு திட்டமாக அவர்கள் நஷ்டவாதிகள், கது கத்தலு அவுலாதஹும் தங்களுடைய குழந்தைகளை கொலை செய்கிறார்கள், சஃபஅம் பிகைரி இல்மின் முட்டாள்தனமாக கொலை செய்கிறார்கள், பிகைரி இல்மின் அறிவில்லாமல் முட்டாள்தனமாக தங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய கருத்து, அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே கொடுப்பதும் அவன்தான், அவன் கொடுக்கிறான், நாம் பெறுகிறோம். எனவே எனக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் வேணும், பெண் குழந்தை வேணாம் நம்மளாலே முடிவு செய்ய முடியாது. அவன் கொடுப்பதை நாம் பரக்கத்தாக வாங்கிக் கொள்ள வேண்டும். சில நபிமார்கள் துவா செய்ததை திருமறையை நாம் பார்க்கிறோம். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். எல்லா நபிமார்களும் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள். சில நபிமார்களுக்கு விதிவிலக்காக இருந்தாலும் எல்லா நபிமார்களும் எப்படி கேட்டிருக்கிறாங்க, ரப்பி ஹப்லி யாரெல்லாம் எங்களுக்கு ஹிப்பத்தாக அன்பளிப்பாக நீ கொடுப்பாயாக, மினஸ் சாலிஹீன் சாலிஹீன்களாக பிள்ளைகளாக எங்கள் பிள்ளைகளை எங்களுக்கு நீ கொடுத்து அருள்வாயாக என்பதாக எல்லா நபிமார்களும் கேட்ட துவாவை குர்ஆன்ல நம்ம பார்க்கிறோம். நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வயது 90 தாண்டி விட்டது, துவா செய்கிறார்கள், ரப்பி இன்னி வஸ்தானல் அஸமு என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டது, என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, இருந்தாலும் நான் உன்னிடம் துவா செய்கிறேன், நீ குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக. கொடுத்தா அல்லாஹ் 90 வயசுக்கு மேலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் 90 வயசுக்கு தான் பெற்றெடுத்தாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அப்படிதான் பெற்றெடுத்தாங்க. எனவே எலும்புகள் தேய்ந்தாலும் முடிகள் கருப்பில்லாமல் மொத்தமா நிறைய வந்தாலும் இன்னைக்கு 70 வயசு தாண்டி நிறைய பேர் குழந்தை பெற்றெடுப்பதை அபூர்வமாக காண்பிக்கிறார்கள். ஆச்சரியமான செய்திகள் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நிகழ்த்தி கொண்டு நம்ம மருத்துவத்துறை நிகழ்த்தி காண்பிக்கிறார், நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அல்லாஹ் ரசூல் காண்பித்தார்கள், செய்தும் காண்பித்தார்கள், எப்படி நடக்கும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே சொல்ல வருகிற விஷயம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேர் உபகாரமாய் பெரும் அருள்கொடையாய் குழந்தை செல்வை நமக்கு தந்திருக்கிறான். அந்த குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அது ஹிப்பத்தாக அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுப்பது, அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய கையில் வச்சிருக்கு. ஏன்னா அவன் தான் படைக்கிறது, அவன் ஆடியதை அவன் படைக்கிறான், அவன் விரும்பியதை அவன் படைக்கிறான். இதிலே யாருக்கு கருத்து சொல்வதோ அவர்கள் இப்படி பெறுகிறார்கள், அவர்கள் இத்தனை பெறுகிறார்கள், இப்படி அவர்களை கடும் சொல்லால் சொல்லி இன்டர்நேஷனல் லெவல்ல இதெல்லாம் தூக்கி பேசப்படுகிறது, பெரும் காரி உமிழ்கிறார்கள். மற்ற மதத்திலாம் இப்படி இல்லையா, இஸ்லாமியர்கள் மட்டும் நீங்கள் தூக்கி பிடித்து பேசுகிறீர்களே என்பதாக அவரவர் பேசுவதை போன்று இன்னைக்கு நம்மை பெரும் கருப்பொருளாக ஆக்கியிருக்கிறார்கள். அல்லாஹ் கொடுத்த ஹிப்பத் இது, அல்லாஹ் கொடுத்த மாபெரும் அன்பளிப்பு என்பது குழந்தை செல்வங்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா நிக்கா குத்துபாவும் அதை தான் நம்ம செய்யணும். எல்லா நிக்கா குத்துபாவும் நம்ம என்ன துவாங்க, பெரும்பாலும் இந்த ஹதீஸ் இருக்கும், தஸவ்வஜுல் பதூத வதூத். நீங்க மனம் முடிக்கக்கூடிய பெண்ணை அவள் குழந்தை பேர் பெறுவாரா என்பதாக நீங்கள் பாருங்கள், பிரியமானவளா என்பதாக பார்த்து நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்பதாக ஹதீஸில் இருக்கிறது, நிக்கா குத்துபாவிலே வரும். அடுத்து பாருங்க, தனாகாவு நீங்கள் திருமணம் செய்யுங்கள், தவாலது நீங்கள் குழந்தை செல்வங்களை பெற்றெடுங்கள், வதகாசரு இனப்பெருக்கத்தை அதிகமாக்குங்கள், ஃபஇன்னி உபாயி பிக்குமுல் உமம யௌமல் கியாமா மறுமை நாளில் என்னுடைய சமுதாயத்தார்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்பதாக எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை தான் நாம் நிக்கா குத்துபா ஓதுறதே அப்படிதான் ஓதணும். நீங்க குழந்தை பேரை பெற்றெடுங்கள், இனப்பெருக்கத்தை அதிகமாக்குங்கள், நல்ல சாலிகான பெண்ணை நிக்கா செய்யுங்கள் என்பதாகத்தான் குத்துபா ஓதி மனம் முடிக்கப்படுகிறது. இங்க யாருக்கு என்ன வலிக்குதுன்னு தெரியல, முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெற்றெடுக்கிறார்கள், இப்படி பொதுவாக பேசுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் கொடுக்கிறான், நாம் பெறுகிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சீனால அப்படிதான் ஒரு விஷயம் பண்ணாங்க. சீனால
ஒரு குழந்தை மட்டும்தான் ஒரு தம்பதிக்கு பெற்றெடுக்கணும், ஒரு ஆண் பெண் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை மட்டும்தான் பெற்றெடுக்கணும் என்பதாக ஒரு சிஸ்டம் ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் குழந்தை உண்டாவது பெண் குழந்தை தான் உண்டானாங்க. இவன் ஆண் குழந்தை தான் பெற்றெடுக்கணும்னு சொல்லி சட்டம் போட்டனால அந்த கருவில் ஸ்கேன்லேயே தெரியல ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி லட்சக்கணக்கான குழந்தைகள் பெண் குழந்தைகள் கருவிலேயே கழிச்சாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சட்டம் மாறுது. எனவே அவரவர் விருப்பத்திற்கு ஏற்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இவன் பூரா போய் ஸ்கேன்ல பார்க்கறா, ஃபுல்லா பெண் குழந்தையா வருது. இவன் சட்டம் போட்டது ஆண் குழந்தையா மட்டும் தான் பெற்றிருக்கணும் போட்டான். அப்போ இங்க எத்தனை குழந்தைகள் உயிர்கள் சாவடிக்கப்படுகிறது, நன்கு கவனிக்க வேண்டும். கருத்தடை செய்வதோ அல்லது குழந்தைகளை கொல்லுவதோ, வறுமைக்கு பயந்து கொள்வதோ, ஏற்கனவே இங்க நம்ம பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறோம், இருக்கிற ஒன்றை வச்சு சமாளிக்க முடியல அப்படி நம்மளே இந்த முடிவு செஞ்சுக்கிறோம். இங்கே 3 வயிறு 4 வயிறு இருக்கு, 5வது ஒரு வயிறு வந்தால் நான் எப்படி உணவளிப்பேன்? உணவளிக்கிறது அல்லாஹ். நீ என்ன முடிவு செய்வது? உயிரினங்கள் படைப்பதற்கு முன்பாகவே ரிசுக்கை அல்லாஹ் தயார் செய்து வைத்து விட்டான். எனவே முதல் உணவில் வாயிலை ஊட்டுகிற முதல் உணவிலிருந்து கடைசி அவர் உணவு சாப்பிடுகிற வரைக்கும் அத்தனைக்கும் பொறுப்பேற்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே இங்க 1 இருக்கு 2 இருக்கு 3வது நான் எப்படி பெற்றிருப்பேன் 5வது முஸ்லீம்கள ஒரு பொது கருத்துக்களை வச்சாங்க அன்னைக்கு. எனவே அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பச்சை பொய், முஸ்லீம்கள் மீது தவறான கருத்தை சாட்டுகிறார்கள். இன்னொன்று, முஸ்லீம்கள் பொது கருத்துக்களை வந்துட்டாங்க, எல்லாரும் 1 பெத்தா போதும் 2 பெத்தா இவனே முடிவுக்கு வந்துட்டான். அங்க அல்லாஹ் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். பல வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பவர்கள் இன்றைக்கு குழந்தை பிறந்து கொண்டிருக்கிறது. காரணம், அந்த பாக்கியத்தை அந்த ரஹ்மத்தை அவனுடைய கையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்களும் உலகத்திற்கு வந்தார்கள், எல்லா நபிமார்களும் உலகத்திற்கு வந்தார்கள். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ துர்ரியா, வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் துர்ரியா. எல்லா நபிமார்களும் நீங்கள் திருமணம் செய்யுங்கள், உங்களுக்கு சந்ததிகள் இருக்கும் என்பதை அல்லாஹ் சொன்னான். குர்ஆன்ல வருது, நன்கு யோசிக்க வேண்டும். லா தஜால் லா ரஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் என்பது துறவரம் கிடையாது, யாரும் சன்னியாசியா வாழ முடியாது, இந்த மார்க்கத்திலே அனுமதியும் கிடையாது என்பதை ஓப்பனா போட்டு உடைக்கிறது இஸ்லாம். எனவே எல்லா நபிமார்களும் திருமணம் செய்தார்கள், குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுத்தார்கள். நல்லா கவனிக்கலாம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தை, 3 ஆண் குழந்தை 4 பெண் குழந்தை. அபூபக்கர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகிற பொழுது 6 குழந்தை. அது செய்யணும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிற பொழுது 9 குழந்தை. இப்படி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பாத்திமா அம்மா மூலமா பெற்றெடுத்து 2 குழந்தை. அதற்கு பின்னால் நிறைய திருமணமாகி குழந்தைகள் சுமார் 31. இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவரான சையதுனா கௌசுல் ஆலம் முஹியத்தீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 மனைவிமார்கள். அவர்கள் பெற்றெடுத்தது 49 குழந்தைகள், ஆணும் பெண்ணும் கலந்து 49. இதற்கு முன்னால் பொதுவாக நம்ம வச்சுக்கிட்டோன்னா, இன்னைக்குள்ள உணவு முறைகள், இன்னைக்குள்ள சடங்கு சம்பிரதாயம் வச்சோன்னா இன்னைக்கு 1 குழந்தை 2 குழந்தை பெற்றுக்கவே முடியுது. ஆனால் அன்னைக்கு நம்முடைய நம்ம தாத்தா பாட்டி எடுத்து பாருங்க, 10 குழந்தைகள் பெற்றெடுத்தார்கள். ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைகள் 11 குழந்தை. இன்னைக்கு எல்லாம் அபூர்வமாக இன்னைக்கு செய்தியில் போடுறான். அன்னைக்கு எல்லாம் நடந்துச்சு, வீட்டில் தான் பிரசவம் பார்த்தாங்க. அப்போ இதெல்லாம் முடிவு செய்வது நம்ம இல்லை, அல்லாஹ் ரசூல் முடிவு செய்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஹிப்பத்தை அவனுடைய அன்பளிப்பை அவன் தருகிறான். இதை கருத்தடை செய்வதோ இல்லை போதும் நிப்பாட்டுவதோ, இங்குள்ள அரசாங்கத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு நடப்பதோ, இதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வைத்தாலும் அல்லாஹ் கொடுப்பதை நாம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். அவன் கொடுக்கிறான், நாம் பெறுகிறோம். முன்னெல்லாம் எப்படி போட்டாங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போனால் நீங்கள் ஃபுல்லாக பழமொழி தான், நாம் இருவர் நமக்கு இருவர். கொஞ்ச காலம் இப்போ மாறி போச்சு, நாம் இருவர் நமக்கு ஒருவர். குழந்தையை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் குழந்தையே பெற்றுக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னாங்க. ஒவ்வொன்றா வாசகம் எழுதி போட்டிருக்கிறார்கள். நம்முடைய பாப்புலேஷனை, நம்முடைய சந்ததிகளை குறைப்பதற்கு இவர்கள் யார்? முதல் கேள்வி. பச்சையாக போய் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் கொடுக்கிறான், நாம் பெறுகிறோம். எத்தனை வேணால் பெற வேண்டும். தங்களுடைய மனைவி அவர்களுடைய உடல் விஷயங்களை பொறுத்து அல்லாஹ் கவனிக்க வேண்டும்.
இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் குழந்தையே பெற்றுக்காமல் இருக்கிறது நல்லது. நிறைய பழமொழிகள் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. அதை வைத்து இன்னைக்கு பேசுகிறார்கள். மற்ற சமுதாயத்தார்கள், மற்ற மதத்தவர்கள் எல்லாம் நிறைய பெற்றுக்கொள்கிறார்கள். யார் யாரெல்லாம் பேசுகிறாரோ அவர்களே நிறைய குழந்தைகள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் இன்னைக்கு குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுத்துக் கொள்கிறார்கள். இதை குறைக்க வேண்டும், இதை தடை செய்ய வேண்டும், இந்த சட்டம் கொண்டு வர பார்க்கிறாங்க. எல்லாம் காப்பாற்ற வேண்டும். எல்லாம் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை, அருள் செல்வத்தை, மிகப்பெரிய ஒரு நியாமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை அரிதாக கருத வேண்டும். எத்தனையோ தம்பதிகள் திருமணமாக எத்தனையோ வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துவா செய்தால் அவன் கொடுப்பான். ஜக்ரியாவுக்கு அதான் சொன்னாங்க. ஜக்ரியாவிற்கும் அதைத்தான் சொன்னார்கள். எனக்கு எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டனர், முடியெல்லாம் நிறைச்சிருச்சு, வயசாயிருச்சு. ஆனால் என்ன சொன்னா தெரியுமா? ரப்பி லா ததர்னி பர்தம் அந்த பயில் வாரிசின், என்னை வாரிசு இல்லாம நீ ஆக்கிறாரே அல்லாஹ், என்னை வாரிசு இல்லாம நீ ஆக்கிறாரே என்பது துவா செய்தார்கள். அல்லாஹ் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியம், பொருள் செல்வமும் குழந்தை செல்வம் அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள். அதை நாம் சிறப்பான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளுக்குரியலாக நாம் ஆக வேண்டும். அதை தடை செய்வதோ அல்லது அதை கொலை செய்வதோ அல்லது இவ்வளவுதான் பெற்றுக்கணும் சொல்லி நாம முடிவு செய்வதோ கூடாது. ரிஸ்க் அளிப்பதும் அல்லாஹ். மூன்று விஷயங்கள் ஹதீஸ்ல வருது. நம்முடைய வஃபாத்திற்கு பின்பும் நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் என்பதாக ஹதீஸ்ல இருக்கு. அப்பனா நீ குழந்தையை பெற்றெடு என்பதாக ஹதீஸ்ல சூத்திரமா ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஒன்று சதகத்துன் ஜாரியா, நீ செய்யக்கூடிய சதகா. வயில்முன் இன்தஃபவு பிஹி, நீ பயன்பெற்ற கல்வி, நீ படித்த கல்வியை மற்றவருக்கு எட்டி வைக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக உனக்கு கபூர்ல நன்மை வந்து கொண்டே இருக்கும். மூன்றாவது வலதும் சாலியும் எதுவுலவோ, உனக்காக நீ வஃபாத்தாக பின்னாடியும் உனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார் என்று சொன்னார். எனவே நன்கு விளங்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை சாலிகாக பெற்றெடுத்து அதை வளர்க்க வேண்டும். இனப்பெருக்கத்தை அதிகம் நாம் பரவ செய்ய வேண்டும். நன்கு நம்முடைய பிள்ளைகளை சாலிகாக மார்க்க ரீதியாக வளர்த்தெடுத்து அதை மேலோங்க செய்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம், முன்னேற்றம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய வஃபாத்திற்கு பின்பாக நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக நல்ல சந்ததிகளாக ஆக்கி அருள வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யார் யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை குறை கூறுகிறார்களோ அல்லது விளங்காமல் பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழியை கொடுப்பானாக. நாமும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் குழந்தை விஷயங்களை சுருக்கி கொள்ளாமல் அல்லாஹ்தான் படைக்கிறான், அவன் நாடு எதை படைக்கிறான், அவன் நாடு எதை படைத்ததற்கு அவன் ரிஸ்க் கொடுப்பான் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒன்று பெற்றெடுத்துட்டோம், ரெண்டு பெற்றெடுத்து மூணாவது பெற்றணுமான் என்பதை யோசிப்பது நம்முடைய முடிவல்ல, அது அல்லாஹ்வுடைய முடிவு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சொல் பேச்சு கேட்டு நமக்கு கட்டுப்பட்டு நடந்து நம்முடைய வஃபாத்திற்கு பின்பும் நமக்கு துவா செய்யக்கூடியதாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.